Yes, so this would be your next chapter called My Family and I. ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் கால் 17th சாப்டர் அது வந்து லைஃப் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மை ஃபேமிலி அண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலி அப்படின்னா எப்படி இருக்கணும் அண்ட் ஹவு தி ஸ்ட்ரக்சர் வுட் பி, எப்படி அந்த ஒரு ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதனோட லைஃப் சைக்கிள் அதனுடைய ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். அண்ட் அது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ மெம்பர்ஸ் இல்லையா. 2 to 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இல்லையா. ஸோ ஒரு மினிமலா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்ற ஒரு மினிமலான ஃபேமிலி, நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஃபேமிலினா எத்தனை பேர் இருப்பாங்க, யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ள தேர் வில் பி அ கப்பிள். ஒரு கப்பிள் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. தட் தே வில் பி தேர் ஃபாதர் அண்ட் மதர் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஃபாதர் மதரா இருப்பாங்க, ஒரு கப்பிள் இருப்பாங்க. அண்ட் ஒரு சில்ட்ரன் இல்லைன்னா 2 சில்ட்ரன், அவங்களுக்கு எத்தனை சில்ட்ரனோ அவங்க இருப்பாங்க. ஸோ தி கப்பிள் அண்ட் தி அதர் சில்ட்ரன், அதாவது இமீடியட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 2 ஜென்ரேஷன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேமிலி இஸ் கால்ட் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு ஃபாதர் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு வரக்கூடிய சில்ட்ரன், ஸோ அவங்க மட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடு, ஒரு வீடோட அமைப்பு அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது யாரை சொல்லுவோம் அப்படின்னா தட் வுட் பி the parents along with their siblings and along with their with the parents grandparents ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட சேர்ந்து இருக்கிறது. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க், அதாவது அது ஒரு ஃபேமிலியை தாண்டி ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டெண்டட் நெக்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கப்பிள் இருப்பாங்க, அவங்களுடைய சில்ட்ரன் அண்ட் அந்த கப்பிளோட ஃபாதர் மதர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சூழல்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூஃப்குள்ள இருக்கிறது தான் ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு இருக்கிறதுக்கான டிஃபரன்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ்ல நியூக்ளியர் ஃபேமிலினா என்னது, ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னது அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒன்லி 2 ஜென்ரேஷன்ஸ் வில் பி கொலைட் டுகெதர், கப்பிள் அண்ட் தேர் இமீடியட் சில்ட்ரன், அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிறது. அதே நியூக்ளியர் ஃபேமிலி சாரி எக்ஸ்டெண்டட் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு பார்த்தோம் அப்படின்னா கப்பிள், அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய சில்ட்ரன் இருப்பாங்க, லைக் கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், இவங்க 3 பேரும் சேர்ந்து 3 ஜென்ரேஷன் சேர்ந்து ஒரு அமைப்புல இருக்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஃபேமிலிக்கான ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஐதர் இன் தட் ஃபார்ம் ஆர் திஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோசியலா ஒரு சொசைட்டிக்கான நேச்சர், ஒரு அப்பியரன்ஸே வந்து இந்த அப்பியரன்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு வந்து ஒரு பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு அவங்களோட ஃபேமிலி வில் பி தி பிரைமரி சப்போர்ட் இல்லையா. அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும், ஃபினான்ஷியலா, மென்டலா, பிசிக்கலா, என்ன மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் தட் தே வில் பி கெட்டிங் ஒன்லி ஃப்ரம் த ஃபேமிலி. ஃபேமிலி வுட் பி தி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அஃபெக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இதுதான் வந்து ஒரு குடும்பத்தோட அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஒரு ஃபேமிலினா வந்து இப்படி இருக்கணும், ஐதர் இன் தட் ஃபார்ம் ஒரு திஸ் ஃபார்ம் அப்படி இருக்கணும். ஓகே, இன் எவ்ரி டைப் ஆஃப் ஃபேமிலி, இந்த 2 டைப்ல எந்த டைப்ல ஃபேமிலி இருக்கு அப்படின்னாலும் அந்த ஃபேமிலிக்கு தெர் ஆர் 6 பில்லர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் ஆர் 6 மேண்டேட்டரி ஃபங்க்ஷன் ஃபார் தெம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கணும் இல்லையா. ஸோ ப்ரொடெக்ஷன் வுட் பி தி ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஒரு ஃபேமிலினா நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும். நீங்க இருக்கிறீங்க, இப்போ ஒரு வீட்ல இருக்கீங்க, ஒரு ஃபேமிலில இருக்கீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், உங்களுக்கு சேஃப்டியா இருக்கணும். அங்க நீங்க பயந்துகிட்டு ஒரு அழுத்தத்தோட இருக்கீங்க அப்படின்னா தட் ஷுட் நாட் பி யுவர் ஹோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ஃபேமிலியோட மேண்டேட்டரி பிரைமரி ஃபங்க்ஷன் 1 என்ன சொல்லுவோம், ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். ஸோ நீங்க இருக்கிறதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து உங்களை சேஃப்டியா வச்சுக்கிற மாதிரியான அமைப்பு உங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அனதர் திங் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற எஜுகேஷன் சப்போர்ட் உங்க ஃபேமிலில இருந்து கிடைக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஃபேமிலியோட மேண்டேட்டரி ஃபங்க்ஷன். ஒரு ஃபேமிலியில சில்ட்ரன் இருக்காங்க,
அவங்களுக்கு படிக்கணும் இல்ல அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எஜுகேஷன் சப்போர்ட் வந்து ஃபேமிலில இருந்து கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ தே ஷுட் பி கெட்டிங் இமோஷனல் பாண்டிங் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஃபேமிலில இருந்து தான் கிடைக்கும். எவ்ரி ஃபேமிலி அவங்க சின்ன பசங்களா இருக்காங்க இல்ல பெரிய பேரண்ட்ஸா இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இமோஷனல் பாண்டிங் வந்து தேவைப்படும், இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். அந்த சப்போர்ட்டை கொடுக்குற இடம் தான் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சேஃபா ஒரு ஸ்பேஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கு, ஏதாவது சோகனா சொல்ல முடியும், சந்தோஷம்னா ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த இமோஷனல் பாண்டிங் இருக்கிற இடம் ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு இமோஷனல் பாண்டிங் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ஷுட் பி ரீக்ரியேஷன். ஸோ உங்களுக்கு திருப்பி நீங்க உங்களுடைய ஜாய்ஸை மல்டிபிள் ஆகுறதாகட்டும், உங்களுடைய சோகங்களை குறைக்கிறதாகட்டும், இது எல்லாமே ஃபேமிலிஸோட முக்கியமான ரூல்ஸ், முக்கியமான ஃபாலோ அப்ஸ்ல அது கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுதான் ரீக்ரியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கீங்க, நீங்க நீங்களா இருக்க முடியுது அப்படின்னா அதுதான் பெரிய ரீக்ரியேஷன். உங்க ஃபேமிலிஸ் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரீக்ரியேஷனல் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் வேல்யூ தி டிரான்ஸ்மிஷன். நிறைய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கும், ஒரு ரிலீஜியஸ் கல்ச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல நார்மலா ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கும். இப்ப நீங்க வரவு செலவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கூட ஒரு ஃபேமிலிக்கும் டிஃபர் ஆகும். எங்க ஃபேமிலில இப்படித்தான், எங்க ஃபேமிலில அந்த மாதிரி தான், நாங்க இப்படிதான் வளர்ந்துருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிக்கான ஒரு கல்ச்சுரல் நார்ம்ஸ் இருக்கும். எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். அது எல்லாமே ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே வரும் இல்லையா? அந்த டிரான்ஸ்மிஷன் கூட அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது வந்து ஒரு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஃபாலோ அப்ஸ் இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க பாஸ் அவுட் பண்றது, குழந்தைங்களும் அதே மாதிரி பழக்கிறது, அந்த மாதிரியான வேல்யூ டிரான்ஸ்மிஷன் வந்து கண்டிப்பா நடக்கணும் ஒரு ஃபேமிலில. ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு, இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா தட் வுட் பி தி கிரேட் ஃபேமிலி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஃபேமிலி வந்து என்ன மாதிரியான ஸ்டேஜஸ்ல டிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த 2 டைப் ஆஃப் ஃபேமிலி பார்த்திருக்கோமா? ஸோ இதுல என்ன மாதிரியான ஸ்டேஜஸ்ல நீங்க இவங்கள வந்து டிஃபர் பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஷுட் மேப் தெம் லைக் 3 கேட்டகரிஸ். 3 கேட்டகரிஸ்ல நம்ம இந்த ஃபேமிலிஸை வந்து மேப்பிங் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது. ஸோ பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்கான இனிஷியல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இண்டிபெண்டன்ட் யங் அடல்ட்ஹுட் லீடிங் இன்டு மேரேஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப் இல்லையா? ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு எந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறது சொல்லுவோம் அப்படின்னா, யங் அடல்ட்ஹுட்ல இருக்கிறாங்க, அப்பதான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, அவங்க வந்து அடல்ட்ஹுட்ல ரீச் ஆனதுமே இண்டிபெண்டா தே வில் பி லீடிங் இன்டு மேரேஜ் இல்லையா? அதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அப்போ ரெண்டாவது ஜோன், இதுக்கு அடுத்த ஜோன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா ஆன்செட் ஆஃப் பேரண்டிங், பியரிங் அண்ட் ரியரிங் சில்ட்ரன். ஸோ என்ன மாதிரி இருக்கும், நீங்க அந்த ரெண்டாவது ஜோன் எக்ஸ்பேண்ட் ஆகுற ஜோன்ல வந்து பேரண்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும், குழந்தை ஆகும். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை அவங்க சப்போர்ட் பண்ணணும், அது எல்லாமே அவங்களுக்கு பண்ணணும் இல்லையா? அதுதான் பேரண்டிங் பண்றது. அண்ட் பியரிங் அண்ட் ரியரிங் சில்ட்ரன் பண்றது, தப்போ சரியோ எல்லாத்தையும் பேர் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக்கி கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது. அண்ட் ஆல்சோ ஈவென்ச்சுவலி செட்டிங் தேர் ஓன் லைஃப்ஸ். அவங்கவுங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த மாதிரி சில கோல்ஸ், இண்டிவிஜுவல் கோல்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு செட் ஆஃப் அந்த பேரண்டிங் ஸ்டேஜ்லயே ஒரு கப்பலுக்கு வந்து நடக்கும். அது வந்து எக்ஸ்பாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தட் இஸ் யுவர் ஜோன் 2. அண்ட் தேர்ட் ஜோன், கடைசி ஜோன் வந்து என்ன சொல்லுவோம்னா கான்ட்ராக்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கான்ட்ராக்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ மொத்த ஃபேமிலி டெவலப்மெண்ட்டும் ஆகுது, கல்யாணம் ஆகுறாங்க, பேபி ஆகுது, அதை டெவலப் பண்றாங்க, அதை படிக்க வைக்கிறாங்க, அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வயசாகும் இல்லையா? ஸோ ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஆகுறது, அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வரக்கூடிய இமோஷனல் அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க, அந்த எம்டினஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அண்ட் அது அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கான்ட்ராக்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறது பிகினிங் ஸ்டேஜ்ல ஒன்று இருக்கும், அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் அந்த கடைசி காலத்துல வர்றத கான்ட்ராக்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இது இந்த பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன நடக்கும் இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல அப்படின்னா, நம்ம பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது இல்லையா?
ஸோ இந்த ஆரம்பத்துல தே வில் பி கெய்னிங் மோர் இமோஷனல் சப்போர்ட். அவங்களுக்கு நிறைய இமோஷனலா நிறைய தப்பு பண்ணியிருப்போம், சரி பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன நம்ம லைஃப்ல பண்ணியிருக்கோம், எங்க எதை பண்ணணுங்கிற அந்த நிதானம்லாம் லேர்ன் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சிருப்போம் ப்ராக்டிக்கலா இல்லையா? ஸோ அந்த இமோஷனல் அண்ட் சோஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் அடல்ட்ஹுட் கல்யாணம் பண்றாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வராங்க அப்படின்னாலே தே வில் பி இண்டிபெண்டன்ட் இல்லையா? ஸோ அந்த இண்டிபெண்டன்ட்டா யோசிக்கிற ஸ்டேஜ், அந்த இமோஷனலா, சோஷியலா இல்ல ஃபினான்ஷியலா அவங்களால வந்து வெல் டு டூவா நிக்க முடியுது. அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க முடியுது. சப்போர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ரெடினஸ் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிகினிங் ஸ்டேஜ்ல அவங்க வந்து ரெடினஸா இருக்கிறது. அவங்களோட ஐடென்டிட்டில அவங்க வந்து ஷார்ப்பா அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அத வச்சு அவங்க லீட் பண்றது. அதுதான் ரெடினஸ் அண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அப்படி அவங்க லீட் பண்றது வில் ஆல் பி கிரியேட்டிங் அ கிரேட் ஃபியூச்சர் ஃபார் தேர் சில்ட்ரன். அவங்க சில்ட்ரன் வளர்றதுக்கான நல்ல சோர்சஸும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே சில்ட்ரனுக்கு நல்லா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஸ்டார்ட் இனிஷியல் பண்ற ஸ்டேஜ். ஓகே, இது நீங்க செட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசா வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இல்லையா? எவ்ரி மேரேஜ் டிமாண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்ஷன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அடாப்ஷனும் இல்லாம ஃபேமிலி லைஃப் சக்சஸாவே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்க, இல்ல கரெக்டா நடக்குது, தப்பு நடக்குது ஃபேமிலில அப்படின்னா அதை ட்ரை டு எக்ஸ்பிளைன் அண்ட் அக்செப்ட். அத நீங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், புரிய வைக்க ட்ரை பண்ணணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த மாதிரியான மெச்சூரிட்டி நமக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கும் அந்த ஸ்டேஜஸ்ல. ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஒரு ஃபேமிலில இந்த ஷேப் வரும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு கிரிட்டிக்கல் ஃப்ரீயா இருக்கணும், ஜட்மெண்ட் ஃப்ரீயா இருக்கணும். இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த பர்சன் கெட்ட பர்சன், இந்த இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்களுடைய மொத்த கேரக்டருமே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, ஓகே வி வில் பி கரெக்டிங் ஆன் தட், ஒர்க்கிங் ஆன் தட்னு சொல்லி மூவ் பண்ணிட்டே போகணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதுலயே உட்கார்ந்து இருக்கிறது will be a greatest drawback. அதை பண்ணாம அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட்டா ஹெல்த்தியா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒருத்தருடைய ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய பிலீஃப்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தருடைய கோல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு கார் வாங்குறது லட்சியமா இருக்கும், ஒருத்தருக்கு வீடு வாங்குறது லட்சியமா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன எஃபெக்டிவா தேவைப்படுது, என்ன எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்கான டெவலப்மெண்ட், அதுக்கான ஃபோக்கஸிங் வந்து ஃபேமிலி இருக்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். அதுக்கான அந்த வேல்யூஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடி இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தே வில் பி ஹோல்டிங் ஈச் அதர் இமோஷனலி, ஃபினான்ஷியலி, பிசிக்கலி. அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சூன் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் தே வில் பி ஃபேசிங் ஆன் தி பிரெக்னன்சி பீரியட் இல்லையா? ஸோ பிரெக்னன்சி பீரியட் வந்து ரெண்டு பார்ட்னருமே இன்வால்வ் பண்ணி தே வில் பி ஃபோக்கஸிங், ரெண்டு ரெண்டு பேருமே ஈக்குவல் ஷேர் எடுத்துக்கணும், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ தே வில் பி என்ஷூரிங் தட் the mother would be getting nutritious food கிடைக்குதா, அண்ட் அடிக்குவேட் ரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குது, எக்ஸசைஸ் பண்றாங்களா, அண்ட் ரெகுலரான மெடிக்கல் மானிட்டரிங் அண்ட் சப்போர்ட் கிடைக்குதா, அவங்களுக்கு அந்த செக்அப்ஸ் இருக்கா ரெகுலரா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். தட் ஷுட் நாட் ஒன்லி பி தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மதர். ஒரு ஃபாதர் அண்ட் அவங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு சப்போர்ட் ஒரு மதருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கலாம் இல்லையா? பிகினிங் ஸ்டேஜ்ல ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்பவே இந்த மாதிரியான இஷ்யூஸும் சேர்த்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேரண்ட் ஆகிட்டு இருக்காங்க அந்த டைம்ல. சூன் ஆஃப்டர் ஒரு 9 monthsக்கு அப்புறமா தே வில் பி கெட்டிங் தேர் சில்ட்ரன் அண்ட் தே வில் பி ப்ரொமோட்டட் அஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா அந்த பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தே ஷுட் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் இல்லையா? போத் மதர் அண்ட் ஃபாதர். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், சிம்பிளா வீட்டை எப்படி கிளீன் பண்றது, கிச்சன் ஒர்க் எப்படி பண்றது, லாண்ட்ரி, துணி துவைக்க போடுறோம் இல்லையா, லாண்ட்ரி பண்றது, டிஷ்ஷஸ் கிளீன் பண்றது, கிராசரிஸ் வாங்குறது, இந்த மாதிரியான பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும், அதுல இருந்து எப்படி நம்ம ரோல்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இவ்வளவு நாள் நீ தானே பண்ண, நீயே பண்ணு அப்படிங்கிறது இல்லாம பிரெக்னன்சிக்கு அப்புறமா ரெண்டு ஃபாதர் அண்ட் மதருக்கும் என்ன தேவை, என்ன விஷயம் வேணும், அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவலா ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப அவசியம். ஓகே, இத நீங்க பிரெக்னன்சி பீரியட்ல இத பண்ணுவீங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆகும், குழந்தை வந்ததுக்கு அப்புறமா இன்ஃபான்சி பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபான்சி பீரியட், இன்ஃபான்ட் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த இன்ஃபான்ட் பீரியட்ல என்ன மாதிரியான ஃபோக்கஸஸ் யூ ஹேவ் டு
ஒர்க் ஆன் அப்படின்னா அந்த இன்ஃபேன்ட் பீரியட்ல யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் தி நியூட்ரிஷன் அண்ட் இம்யூனிட்டி இல்லையா. அந்த குழந்தைக்கு தேவைப்படுற எதிர்ப்பு சக்தியோ இல்லை அந்த அப்பதான் அந்த பாடி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷியஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷியஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இம்யூனிட்டி சப்ளிமெண்ட்ஸ் என்ன வேணும், அதுக்கு சப்போர்ட் என்ன வேணும்னு அதை கொடுக்கணும். அண்ட் கேர் கிவர்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்க கேர் கிவர்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்க கூடியது பேரண்ட்ஸா இருக்கும், இல்ல யாராவது ஒரு கேர் கிவர் போட்டிருப்பாங்க, கிராண்ட் மதர் கிராண்ட் பேரண்ட்ஸ் பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருப்பாங்க இல்லையா. ஸோ அது யாரை நீங்க கொடுக்குறீங்க, நீங்களாவே அது இருக்கீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ரோல்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத அந்த பேசிக் நீட்ஸை நீங்க மீட் பண்றீங்களான்னு பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இன்ஹவுஸ் கேர் அண்ட் எக்ஸ்டர்னல் கேர் அப்படின்னு சொல்லி இந்த கேர் கிவிங் பீரியடை ரெண்டா வந்து பிரிக்கலாம். இன்ஹவுஸ் கேர் அப்படிங்கறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, நீ ஹவுஸ்க்குள்ள நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட், அதை தான் இன்ஹவுஸ் கேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அண்ட் வந்து உள்ள நீங்க யாராவது ஒரு கேர் கிவர் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கலாம். குழந்தை நீங்க வேலைக்கு போவீங்க, வீட்ல சப்போர்ட் இல்லைன்னா நீங்க ஒரு கேர் கிவர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே அது வந்து கரெக்டா இருக்கா, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்காங்கிறத யூ ஹாவ் டு மேக் ஷுர். பேரண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் தட் இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த பர்சனல் ஹைஜீன் அந்த குழந்தைக்கு கரெக்டா கிடைக்குதா, அண்ட் அந்த ஒரு லவ்விங் நேச்சர்ல அந்த குழந்தைய வந்து டீல் பண்றாங்களா. கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு போறீங்க, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்க. கேர் கிவர்ஸ் கிட்ட விட்டுட்டு போறீங்க, அவங்க ஒரு மாதிரி கடுப்பா பாத்துக்கிறாங்க பிள்ளைங்களை. அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்காங்கிறத யூ ஹாவ் டு மானிட்டர். ஸோ இன் ஹவுஸ் வித்தின் ஹவுஸ்க்குள்ள அந்த கேர் எப்படி கிடைக்குதுங்கிறத யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். ஓகே, இது இன்டர்னலி. அண்ட் எக்ஸ்டர்னலி வெளியில பாக்குறப்போ எக்ஸ்டர்னல் கேர் நீங்க என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க வெளியில கொண்டு போய் விடுறீங்க அந்த குழந்தைய சோஷியலைஸ் பண்ற ஸ்டேஜ்ல நீங்க என்னென்ன கொடுக்குறீங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் நீங்க வெளியில பழக ஆரம்பிக்கிறப்போ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஸோ அப்படி எக்ஸ்டர்னல் கேர் நீங்க கொடுக்குறப்போ டே கேர்ல விடுவீங்க, இல்லைன்னா கிரெச்சில் விடுவீங்க. கிரெச் அப்படின்னா குழந்தைங்க பார்த்துக்கக்கூடிய ஒர்க்கிங் மதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹ் அதாவது இட்ஸ் சிமிலர் டு பால்வாடி. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பால்வாடி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அது பிரைவேட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க, அதான் கிரெச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டே கேர் மாதிரி இல்ல கிரெச் மாதிரி வந்து இருக்கு. அதுல நீங்க வந்து குழந்தைய விட போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த இருக்கிற இடம் வந்து உங்க குழந்தைக்கு சஃபர் ஆகாம இருக்குமா. ஏன்னா உங்க குழந்தைக்கு வந்து கூட்டமா இருந்தா பிடிக்காம இருக்கும், இல்ல வந்து கூட்டமா இருந்தா மூச்சு விட சிரமப்படும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதுக்கேத்த மாதிரி பிளேஸா நீங்க வெளியில கொண்டு போய் விடுற இடம், சோசியலைஸ் பண்ண பழக விடுற இடமெல்லாம் அதுக்கேத்த மாதிரி இருக்காங்கிறத பாக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு சில்ட்ரனுக்கு தேவைப்படுற இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து டோட்டலி டிபெண்டன்சியா தான் இருக்கும் இல்லையா. 6 மந்த்ஸ்ல வரைக்கும், ஒரு 1 இயர் வரைக்கும் உங்க குழந்தை வந்து ஃபுல்லி டிபெண்டா தான் இருக்கும் உங்களை சார்ந்து. அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே, அதனுடைய ஃபுட் ஃபீடிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பேரண்ட்டை சார்ந்து தான் இருக்கும். அதான் டிபெண்டன்சி, டோட்டல் டிபெண்டன்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். யார் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு தான் அந்த டிபெண்டன்சி எல்லாமே கேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த 6 மந்த்ஸ், அந்த ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். உட்கார்றது, படுக்கிறது, நிக்கிறது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் வர்றது வரைக்குமே ஃபுல்லி உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், நம்ம சொல்ற பேச்சு கேட்காது, அது அது இஷ்டத்துக்கு பண்ணும் இல்லையா. ஸோ அது வந்து செகண்டரி ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அந்த பிரைமரி ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அது கிடைக்க வேண்டிய சப்போர்ட் எல்லாம் கிடைக்குதான்னு பாத்துக்கிறது நம்மளுடைய முக்கியமான கோல். அண்ட் செகண்ட், அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி வந்து நமக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த குழந்தை வருது, நீங்க ஒரு குழந்தைக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஃபேர் இனஃப் டு கிவ் தெம் தேர் எஜுகேஷன், ஷெல்டர், ஃபுட்டு, இந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த குழந்தைக்கு ஹெல்த்தியா அவங்களால கொடுக்க முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத யூ ஹாவ் டு மேக் ஷூர். நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு வந்து உங்களால அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமா, அவங்களுடைய எஜுகேஷனை பார்த்துக்க முடியுமா, அந்த சிஸ்டம் உங்களால கிரியேட் பண்ண முடியுமாங்கிறத நீங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு யூ ஹாவ் டு பிளான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஃபேமிலி டெவலப் பண்ண போறீங்க, பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டிப்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். ஓகே, இது வந்து ஒரு இன்ஃபேன்ட் பீரியட்ல நம்ம சொல்லலாம். குழந்தையா இருக்கிறப்போ, ஒரு 1 இயர் ஆகுறப்போ, அந்த மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அந்த இது தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்லியர் சைல்ட்ஹுட்னு சொல்லுவோம் இல்லையா. சைல்ட்ஹுட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். ஸோ அந்த சைல்ட்ஹுட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல அப்படின்னா,
ஏர்லி சைல்ட்ஹுட்னா அப்பதான் அவங்க அந்த குழந்தை நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். இது ஏன் இப்படி? எதுக்கு? அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வர்றப்போ யூ ஹேவ் டு பிராக்டிஸ் தெம் சோஷியலி. அவங்களுடைய சோஷியலா நீங்க விளையாட விட்டு பழக்கணும். 4 பேர்கிட்ட பேச விடுறது. அந்த மாதிரியான மிங்கிள்னஸ் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு அடாப்ட் பண்ணிட்டு குடுக்கணும். சோ அந்த அந்த குடுக்குற ஸ்டேஜ்ல யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் என்விரான்மென்ட் ஆல்சோ. நீங்க என்ன என்விரான்மென்ட்ல குழந்தைய வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல பேரண்டே வந்து மதர் அண்ட் ஃபாதர்க்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில குழந்தை வளருது அப்படின்னா, அதிலேயே வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். சிமிலர் இது இருக்கும். தட் வில் பி கிரியேட்டிங் த ட்ராஜிக் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் த சில்ட்ரன். குழந்தைங்க வந்து அதிலேயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. அதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். சோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம அந்த குழந்தை டெவலப்மென்ட்க்கு வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன். ஓகே. நீ இப்படி இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தேவைப்படுற ஜெனடிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும்? பயாலஜிக்கலி அந்த குழந்தை வந்து வெல் டு டூவா இருக்கா? ஹெல்த்தியா இருக்கா? அதனோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு? அதனால அது வந்து அத பேலன்ஸ் பண்ணிக்க முடியுதா? மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத யூ ஷுட் அவேர் ஆஃப் நோயிங் தட். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தேர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 0 to 2 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த 3 to 5 இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து ரோல் பிளே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஏர்லி சைல்ட்ஹுட்குள்ள வர்றது நமக்கு. ஸோ அந்த 5 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பண்றத பார்த்து அப்சர்வ் பண்ணி அத ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அத பார்த்து பார்த்து அப்படியே இந்த குழந்தையும் வந்து அதே மாதிரி செஞ்சு விளையாண்டு பார்க்கும். சொல்றதையே திருப்பி சொல்லும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ஸ்டேஜ்ல ஜாஸ்தியா நம்ம பார்க்கலாம். சோ இது எல்லாமே இவல்யூஷன் ஆஃப் பிளே அப்படின்னு வந்து அது விளையாடுற விதங்களே வந்து மாறிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. சோ இந்த மாதிரி அது லேர்ன் பண்ணி இந்த மாதிரியான பிராக்டிசஸ்ல இருந்து தான் அது வந்து லேர்ன் பண்ணிக்கும். எந்த விஷயத்த பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எது கரெக்ட் தப்பு அப்படிங்கறது அதெல்லாம் நம்ம கூட இருந்து ஃபோக்கஸ் பண்ணி we have to insist on them to do to what to do to know what not to do அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த மாதிரியான பேட்டர்ன் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு சில்ட்ரனா வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நீங்க வளர்க்கக்கூடிய விதங்கள் வச்சு ஒரு பேரண்டிங் ஸ்டைல வந்து நம்மளால நேம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுல தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ். அது என்னென்ன அப்டின்னா, நீங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா டேபிள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு பேரண்டிங் ஸ்டைல் வந்து ஆட்டோகிராட்டிக்கா இருக்கா? இல்ல டெமோக்ராட்டிக்கா இருக்கா? இல்ல பெர்மிசிவா இருக்கா? அப்டிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த மாதிரியான ஒரு பேரண்ட் அப்டின்னு சொல்லி. ஸோ ஆட்டோகிராட்டிக் அப்டிங்கிறது எத வந்து மீன் பண்ணும் அப்டின்னா, பேரண்டல் கண்ட்ரோல்ல வந்து அந்த குழந்தை ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க போட்டிருப்பீங்க. குழந்தைக்கு வந்து இங்க தான் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். நீ உட்காருனா உட்காரு. எதுக்கு இப்ப எந்திரிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹார்ஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே அந்த குழந்தைக்கு இருக்கும். அத வந்து ஆட்டோகிராட்டிக் அப்படின்னு வந்து சொல்லும். அண்ட் ஆல்சோ யூ குட் பி இன்சிஸ்டிங் ஆன் த லிமிட்னஸ் இவ்வளவுதான் நீ பண்ணணும். இப்ப குழந்தை இப்போ நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் என்ன பண்ணும்னா ஓடும். ஒரு இடத்துல உட்காராது. வெளிய போகும், உள்ள வரும். ஏதாவது ஒரு டிவி பாக்குது, இல்ல வீடியோ பாக்குது. வெ வெளியில யாராவது விளையாடுறத பாக்குதுன்னா, அது பின்னாடியே போறதுக்கு ஆசைப்படும். சோ அந்த மாதிரியான அதனுடைய லிமிட்னஸ நீங்க ஃபிக்ஸ் பண்றது. அங்க போகாத, இங்க உட்காராத, இங்க இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அதனுடைய இண்டிபெண்டன்ஸ அஃபெக்ட் பண்றது மாரி நீங்க ஸ்ட்ரிக்ட்டா அதுக்கு ரூல்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்களுக்கு சிவியர்லி லிமிட்டட் அந்த ஆட்டோகிராட்டிக் ஸ்டேஜ்ல வந்து வரும். அண்ட் ஆல்சோ தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டூ லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபார் தி சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனுக்கு ஆகக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் ஆகும். அதே மாரி அவங்களுடைய ஆங்ஷியஸ் வந்து டெவலப் ஆகும். இப்ப நீங்க இங்க போகாத, அங்க போகாத, இத பார்க்காத, இங்க உட்காரு. அந்த மாரி நீங்க லிமிட் போட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அந்த குழந்தை அப்போ ஒரு இடத்துல இருக்கும். அது அது வேலைய மட்டும் தான் பார்க்கும். மத்தபடி அத தாண்டி யோசிக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது, வராது. ஸோ அந்த டைம்ல வந்து அதனுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷனே பாதிக்கும். அதனுடைய டெவலப்மெண்ட்டே வந்து அத அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் சோஷியலா அது வந்து நல்லாவே இருக்காது. ஆளுங்க இருந்துச்சுன்னா அழுக ஆரம்பிக்கும். வேற யார்கிட்டயும் போகாது. மதர் கிட்ட மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் நீங்க வந்து அஃபெக்ட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு பேரண்டிங் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, தட் ஷுட் கால்ட் அஸ் ஆட்டோகிராட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. இது வந்து ஆட்டோகிராட்டிக் ஸ்டேஜ்க்கு இந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ். இன் கேஸ் நீங்க உங்க சில்ட்ரன வந்து டெமோக்ராட்டிக்கா வளர்க்குறீங்க அப்படின்னா, என்ன மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் பேலன்ஸ் யுவர் கண்ட்ரோல். நீங்க வந்து எந்த விஷயத்துக்கு குழந்தைய கண்ட்ரோல் பண்றீங்க, எந்த விஷயத்த செய்ய விடுறீங்க, எந்த விஷயத்த செய்ய விடலங்கிறதுக்கான பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, இது வேணாம், இது தப்பு, இத நீ பண்ணக்கூடாதுங்கிறது எக்ஸ்பிளனேஷனோ, இல்ல இந்த சின்னதா அதுக்கு புரிய வைக்கிறது மாரி உங்களால பண்ண முடியும் அப்படின்னா, that will be democratic parenting அப்படின்னு வந்து சொல்லுவோம். And also you should be encourage your children டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒப்பீனியன் சொல்லணும், ஏதாவது சொல்றதுக்கு ஆசைப்படுது, ஏதாவது ஆர்கியூ பண்ணணும், இல்ல வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, அதை நீங்க
கம்யூனிகேட் பண்ண விடணும். அத பேச விடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நீங்க அதோட ஒப்பீனியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க. அட்லீஸ்ட் அத லிசன் பண்றீங்க அப்படின்னால தட் வுட் பி தி கிரேட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பேரண்டிங். அண்ட் இதெல்லாம் நீங்க பண்றப்போ ஆட்டோமேட்டிக்லி யுவர் சைல்டு வில் ரெப்ளிகேட் ஆன் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியலா அதுக்கு மிங்கிள் ஆகுறதுக்கு மத்த 2 பேர் கூட 4 பேர் கூட பழகுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ தே வில் காட் டு டெவலப் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்க பேசுறது நீங்க கேக்குறீங்கிறப்போ அவங்க சரியா தான் பண்றாங்கங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் சில்ட்ரனுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான ரெப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க டெமோக்ராட்டிக் பேரண்டிங் மூலமா பார்க்கலாம். ஓகே, இது 2க்கும் நடுவுல பெர்மிசிவ் பேரண்டிங்னு ஒண்ணு இருக்கு. ஸோ பெர்மிசிவ் பேரண்டிங் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட். ஒரு பேரண்ட் வந்து நீங்க எக்ஸிஸ்டன்ட்டே ஆகல, ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க சப்போர்ட்டே பண்ணல, அதனுடைய வளர்ற ஸ்டேஜ்ல அதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸே நீங்க பண்ணல. அது என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்ததாகட்டும், இல்ல ஏதோ ஒரு கேர் கிவர்ஸ்ட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க கிட்ட அந்த குழந்தை வந்து இருந்துச்சு, எனக்கு வந்து சைல்ட்ஹுட்டே தெரியாது, அந்த மாதிரி சொல்ற பேரண்ட் ஆகட்டும், அது எல்லாமே அன்இன்வால்வ்டு பேரண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அது குழந்தைக்கு வந்து கண்டிப்பா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. அந்த குழந்தைக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற தெளிவு வந்து இருக்காது. அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கும். 4 பேர்கிட்ட பேசுறதோ பழகுறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த குழந்தைக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு அந்த ஃப்ரீடம், அந்த ஒரு ப்ரொடெக்டிவ்னஸ் இல்லாத ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா தே வில் பி ஃபேசிங் ஆல் திஸ் இஷ்யூஸ் ஆஃப் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கும். இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பேரண்டிங் நீங்க என்ன மாதிரி பேரண்டிங் பண்றீங்க, இல்ல ஒரு பேரண்டிங்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த டைப்ல இருந்து வி ஷுட் நோ அவேர் ஆஃப் தட். இந்த டேர்ம்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆட்டோகிராட்டிக்னா என்னது, வாட் இஸ் டெமோக்ராட்டிக் பேரண்டிங், வாட் இஸ் பெர்மிசிவ் பேரண்டிங் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பேரண்டிங்ல இந்த 3 டைப் ஆஃப் பேரண்டிங் இருக்கு. அந்த 3 டைப் ஆஃப் பேரண்டிங் என்னென்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெமோக்ராட்டிக் அப்படிங்கறது கரெக்டான பேரண்டிங், சரியான பேரண்டிங். ஆட்டோகிராட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப டாமினேட்டடா நான் சொல்றதுதான் செய்யணுங்கிற மாதிரி ஆட்டோகிராட்டிக்கா இருக்கிறது, ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கிறது. அண்ட் பெர்மிசிவ் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு இருக்கிறது, நீ என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுறது. இதுதான் 3 டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு நீங்க குடுக்குறீங்க, அது க்ரோ அப் ஆயிட்டே இருக்கு, தே வில் பி கெட்டிங் இன்டு அடலசென்ஸ் அப்படின்னா அடலசென்ஸ் ஸ்டேஜ்ல யூ ஷுட் சப்போர்ட் தி சில்ட்ரன் இல்லையா. அடலசென்ஸ் ஸ்டேஜ்ல முக்கியமா தே வில் பி அண்டர்கான் செவரல் டைப் ஆஃப் பிசிக்கல் சேஞ்சஸ், இமோஷனல் சேஞ்சஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல யூ ஷுட் வேல்யூ த சிஸ்டம். அந்த சிஸ்டம்க்கான வேல்யூ என்ன, ஏன் வந்து அந்த குழந்தை இதை பண்ணணும், அதுக்கான ஐடென்டிட்டி என்ன, நீ அதோட ஃப்ரீடம் லிமிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த டைம்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் கண்டினியூஸ்லி இன்சிஸ்டிங் ஆன் தம். ஏன்னா இந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற நிறைய வந்து அட்ராக்ஷன்ஸ் ஏற்படும், நிறைய ஈர்ப்புகள் வந்து இருக்கும். அது எல்லாமே எது சரி எது தவறுன்னு ரூல் அவுட் பண்றதுக்கான சென்சஸை பேரண்டோ கேர் கிவரோ தான் கொடுக்கணும். அதுதான் எசென்ஷியல் ஸ்டேஜ், குரூஷியல் ஸ்டேஜ் இன் அடலசென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீமா அந்த குழந்தைக்கு நீங்க ப்ரெஷர் போடுறீங்க, அதோட ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் பண்றது மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது சொல்றதையே நீங்க கேட்காம இது பண்ணு அதை செய்யணும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அந்த குழந்தைய வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அடலசென்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த குழந்தை வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அதுக்கு இருக்காது, அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை இருக்காது. அப்போ நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் அது பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையில யூ ஷுட் எக்ஸ்பிளைன், பொறுமையா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக பனிஷ் பண்றது ஆகாது, இது தப்பு இது சரியா இருக்காது, திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி யூ ஷுட் பி ரீஹாபிலேட் த சில்ட்ரன். அது பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்களை வெறுப்பா பேசுறது இது எல்லாமே குழந்தைய ஆப்போசிட் எதிர்வினைகள் அதிகமா தூண்டுறது மாதிரி இருக்கும் அடலசென்ட் ஸ்டேஜ்ல. ஓகே, இதெல்லாம் நீங்க அந்த மிடில் ஸ்டேஜ்ல எக்ஸ்பேண்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கடைசி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேரண்டிங்ல என்ன பண்ணும், ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரணும், உங்க சில்ட்ரனை நீங்க செட்டில் பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அந்த அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்டைனிங் ஆல் யுவர் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ் அதெல்லாம் முடிச்ச ஸ்டேஜ்ல வர்றதா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்ல நீங்க உங்களுடைய சில்ட்ரனுக்கான விஷயம் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா, அவங்களுக்கான சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா. ஸோ அடுத்த ஸ்டேஜ் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி அடுத்த ஃபேமிலி சர்க்கிளுக்கு ரொட்டேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்ல அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்களா. இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்ல வந்து கிடைக்கக்கூடிய, நீங்க அவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணி அதனுடைய ஃப்ரூட்டை நீங்க அனுபவிக்கிற ஸ்டேஜ் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க யங் பீரியட்
மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டோம். we will be focusing on the physical issues, health issues வந்து இருக்கும். ஏஜிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். வயசு ஆக ஆக உங்களுக்கு நிறைய பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும். அது எல்லாமே நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூலமா யூ ஷுட் பேலன்ஸ் ஆன் ஆல் ஆஃப் தட். அதெல்லாம் பேலன்ஸ் பண்றது மூலமா உங்களுக்கு அந்த யங்கர் பீரியட்ல இருக்கிறதுக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல இருக்கிறதுக்குமான டிஃபரன்சஸ் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்க அவ்வளோ அமௌண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ சேவ் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, இவ்வளோ லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்தையும் ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல யூ ஷுட் ஆல்சோ நேவிகேட் யுவர் சில்ட்ரன் இன்டு ஆன் டு தட். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க பண்ணி ஒரு கனெக்ஷன்ஸ், ஒரு சிஸ்டம் வந்து உங்க சில்ட்ரனுக்கு நீங்க இன்சிஸ்ட் பண்ணி உருவாக்குறீங்க. ஸோ அந்த டைனமிக்ஸ் நீங்க எப்படி செட் பண்ணுவீங்க, அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க கொண்டு போறீங்க இல்லையா? ஸோ அதனுடைய அந்த அந்த நீங்க கடத்தக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ், அந்த கடத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா இல்ல டிஸ்ட்ரக்டிவா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க, நீங்க பண்ண தப்பு, நீங்க பண்ண டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்க சில்ட்ரனுக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க, அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா அந்த சில்ட்ரன்? கன்ஸ்ட்ரக்டிவ்னா அது வந்து நல்ல வளர்ச்சியை தூண்டுறது மாதிரி இருக்கா, இல்ல டிஸ்ட்ரக்டிவா இருக்கா? டிஸ்ட்ரக்டிவ்னா அழிக்கிற மாதிரி, அதனுடைய வளர்ச்சியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபேஸ்ல இருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கா அந்த குழந்தைக்கோ, இல்ல நீங்க உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கா, உங்களுடைய பேச்சு கரெக்டா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ யுவர் ஆக்ஷன், யுவர் நீங்க சொல்ற வார்த்தைக்கும் பண்ற ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அது கரெக்டான பர்சன்னே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஆக்ஷனும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கா, அதை உங்க ஃபேமிலிக்குள்ள எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ ஹேவிங் எம்பத்தி, எம்பத்தி ஒரு சில்ட்ரனுக்கு வந்து இருக்கா, நீங்க உங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு எம்பத்தி இருக்கா? யாராவது ஒருத்தர் வந்து இப்போ கஷ்டப்படுறாங்க, யாருக்கோ இது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு அவங்க அச்சோ பாவம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த பேசிக்கா அந்த தோன்ற அந்த எம்பத்தி உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கா, அதுக்கான சப்ளிமெண்ட் செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுதா அப்படிங்கறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா that family should be in a form of constructive dynamics அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் இல்ல, ஆப்போசிட்டா இருக்கு, கம்யூனிகேஷனே வந்து இருக்காது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், ரூடா பேசுவோம், எங்களுக்குள்ள நிறைய வந்து சண்டை வரும் ஃபேமிலிக்குள்ள அப்படின்னா அது எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் டைனமிக்ஸ், அது நல்லதுக்கே கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய மைண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. சொல்ற விஷயங்கள செய்ய மாட்டீங்க. எனக்கு அப்ப சொன்னேன், எனக்கு இப்ப தோணல, அதனால நான் பண்ணல அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க மாட்டோம். ஸோ அந்த ஆக்ஷனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல. அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நாட் ஹேவ் எனி எம்பத்தி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஏதோ ஒரு யாருக்காவது ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அது வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எம்பத்தியே இருக்காது உங்ககிட்ட, ஒரு இரக்கமே இல்லாம இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலியை டிஸ்ட்ரக்டிவா நீங்க க்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அழிவுத்தன்மையில அந்த அந்த ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ் நீங்க எப்படி உருவாக்குறீங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ்க்கான பேசிக் டிஃபரன்ஷியேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்க ஈக்குவலி வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குறீங்களா, ஈக்குவாலிட்டி வந்து குடுக்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஃபேமிலில ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர்ல பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி தே வில் பி ஒர்க்கிங் அண்ட் சில்ட்ரன் வில் பி ஸ்டடியிங் இல்லையா? ஸோ அந்த சில்ட்ரன் படிச்சுட்டு இருக்காங்க, பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய பேர்டன்ஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? இப்போ மதர் அண்ட் ஃபாதர் 2 பேர் இருக்கீங்க, 2 பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்குள்ள அதனுடைய ஷேரிங் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ரிசோர்ஸ் பேரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். விச் இஸ் ஈக்குவல் அக்சஸ் உங்களுக்குள்ள இருக்கா, உங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிற விஷயம், அந்த எஜுகேஷன், ஹை குவாலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன், அந்த ரீக்ரியேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்க ஃபேமிலிக்குள்ள ஈக்குவலா எல்லாத்துக்கும் கிடைக்குதா அப்படிங்கறத பாத்துக்கணும். இப்போ பையன் அப்படிங்கறதுனால அவனுக்கு நல்ல ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுத்துட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த நீ போதும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வீடுகள்ல பசங்க இருந்தாங்க அப்படின்னா மட்டன் சூப் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா மட்டன் சூப்பை வந்து எலும்பு சூப் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பாய்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுல குழம்பு வைக்கிறாங்க, கிரேவி வைக்கிறாங்கன்னா அதை வந்து கேர்ள்ஸுக்கு கொடுப்பாங்க, கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு சின்ன சப்ளிமெண்ட், சின்ன டிஃபரன்சியேஷன் கூட நீங்க எடுத்துக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஃபுட்ல உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கா, அந்த ஈக்குவல்னஸ் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இது நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஷேர்டு பேர்டன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஈக்குவலா? உங்களுடைய பேர்டன்ஸ் வந்து ஈக்குவலா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியுதா? ஃபாதர் மதர் 2 பேரும் ஒர்க்கிங்கா இருக்காங்கன்னா அவங்க ஃபாதர் மதர் 2 பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறாங்க, ஏர்ன் பண்றாங்களா அப்படின்னு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதே மாதிரி வேல்யூ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு அவங்க
ஃபேமிலிக்காக ஒருத்தவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்க வேல்யூ பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப வீட்ல அம்மாலாம் வந்து இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்காங்கன்னா அவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க. அவங்க வீட்டிலேயே இருந்து வேலை பார்க்கறதுனால தான் நம்ம வெளியில போய் நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்க முடியுது, சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு சின்ன கிரேட்ஃபுல்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். வீட்ல இருக்க மத்த எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாரி ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலைகள்னால தான் மத்தவங்க வந்து இந்த வேலைய பண்றோம். நமக்கு இந்த ஃப்ரீடம் இருக்குங்கிற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிராட்டிட்யூட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். அதுதான் வேல்யூயிங் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ வாய்ஸ் அண்ட் அட்டானமி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஈக்குவலா உங்களால வாய்ஸ் அவுட் பண்ண முடியுதா? பொண்ணுங்கிறதுனால நான் சொல்றத வந்து கேட்கல. ஆ எங்க வீட்ல எல்லாமே வந்து எங்க டாடி சொல்றது தான், இல்ல எங்க தாத்தா சொல்றது தான். அந்த மாரி வந்து ஒரு மேல் டாமினன்ட்டா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஈக்குவலா விமென் சொல்றதையும் கன்சிடர் பண்றாங்களா? ஈக்குவலா சரி, தப்புன்னு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேமிலில இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்களா? அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஈக்குவாலிட்டி வித்தின் த வால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளயே ஒரு ஈக்குவாலிட்டி எப்படி நீங்க பில்டப் பண்றீங்க? எப்படி நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து டெவலப் பண்றீங்க அப்படின்னு வந்து பார்க்கிறது. அண்ட் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு குரூசிபிளான வேல்யூஸ் வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்கான மீடியம் என்னவா இருக்கணும்? நீங்களுடைய கல்ச்சர்ஸ் ஒரு 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 ஃபேமிலிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கல்ச்சர்ஸ நீங்க எப்படி வந்து கேரி பண்றீங்க? அண்ட் அதனுடைய அத நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு வந்து டீச் பண்றீங்க? அது எப்படி நீங்க வேல்யூஸ வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போறீங்க? எந்த மீடியம் மூலமா கொண்டு போறீங்க? அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இத வந்து அப்சர்வேஷன் விசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து நீங்க சொல்லிக் குடுத்து கத்துக்கிறத விட, அத பார்த்து கத்துக்கிறது ரொம்ப சீக்கிரம், ரொம்ப ஈஸின்னு வந்து சொல்லுவாங்க. தட்ஸ் வை பிகாஸ் யுவர் ஆக்ஷன் வில் டீச் மோர் தேன் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நீங்க என்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள நடந்துக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆன ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்க, ரெஸ்பெக்ட் எப்படி ஒருத்தருக்குள்ள குடுத்துக்கிறீங்க, அத பார்த்து வளர்றப்போ, குழந்தையும் வந்து அத ஈஸியா அடாப்ட் பண்ணி வளரும். ஸோ இதுதான் அப்சர்வேஷனுக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமான டிஃபரன்சஸ் நமக்கு. ஓகே. ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்ப சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாரி விஷயத்தெல்லாம் குடுக்கணும், இந்த மாரி விஷயத்தெல்லாம் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரைட்டுக்கும், ராங்குக்குமான டிஃபரன்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அததான் ஹைப்போக்ரஸி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கரெக்ட்டா அதுக்கு தேவைப்படுற மேண்டேட்டரி விஷயங்கள உண்மையா அந்த குழந்தைக்கு வந்து எடுத்து குடுக்குறது. அதுதான் வந்து ஹைப்போக்ரஸி ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த உண்மை தன்மையா அந்த குழந்தைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சில இது என்ன பண்ணும், குழந்தை ஏமாத்துறதுக்காக சின்ன சின்ன விஷயம் தான். நீ இந்த வேலைய பண்ணேன்னா, நீ உனக்கு வந்து சாக்லேட் கிடைக்கும். நீ இத செஞ்சேன்னா அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிவார்டு வச்சு வச்சு அந்த குழந்தைய நெறைய வந்து ஏமாத்தும். ஆனா அந்த ரிவார்ட குடுக்க மாட்டோம். அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான தன்மை இத பிராக்டிஸ் பண்ணாது. ஆமா நம்ம செஞ்சாலும் அது கிடைக்காது. நம்ம செஞ்சாலும் அது குடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த வேலைய அது பண்ணாது. ஸோ அந்த பொருள விட அது பண்ணக்கூடிய வேல தான் முக்கியம்ங்கிறத நீங்க இன்சிஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு செய்ய வைக்கணும். ஸோ அதுதான் ஹைப்போக்ரஸி ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு எப்படி புரியுது? அத எப்படி பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த குழந்தைய க்ராப் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் பில்டப் பண்ணி ஒரு ஃபேமிலியோட என்விரான்மெண்ட்ட நீங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. இதெல்லாம் நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி யூ ஹேவ் கிரியேட்டட் அ வேல்யூ தட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் தி இன்ஜின் இல்லையா? ஸோ ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் நீங்க உங்க வேல்யூஸ வந்து உங்க ஃபேமிலிக்கு குடுத்துட்டீங்க. ஸோ உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு அரேஞ்ச்மென்ட் வந்துருச்சு. எது பண்ணணும், எத பண்ணக்கூடாது, எது இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு ஃபேமிலி எப்படி கொண்டு போணும். இந்த மாதிரியான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இது எல்லாமே உங்க சில்ட்ரனுக்கு நீங்க பாஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யுவர் சில்ட்ரன் வில் கெட் டு நோ அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றது மூலமா தே வில் பி கெட்டிங் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தேர் வேல்யூ டிரைவன் அடல்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்க அடல்ட்டா வர்றப்போ நல்ல ஒரு வேல்யூ என்ரிச்டான இண்டிபெண்டன்டான சில்ட்ரனா இண்டிபெண்டன்டான அடல்ட்டா வந்து அவங்களால வர முடியும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி யூ ஹேவ் டு பில்ட் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு நோ த லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ், பேரண்டிங் ஆகுறது, கல்யாணம் ஆகுறது, பேரண்டிங் ஆகுறது, அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறது, அண்ட் இன் பிட்வீன்ல நீங்க உங்க சில்ட்ரனை வளர்க்கறது, இது இந்த ப்ராசஸ், இந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ கேர் கிவிங் அண்ட் நியூட்ரியன்ஸ். கேர் கிவிங்கிறது அது சின்ன பிள்ளையா இருந்து பெரிய குழந்தையாகி அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்ற ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் நீங்க என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறீங்க. அண்ட் ஆல்சோ த இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ். ஒரு ஃபேமிலிக்குள்ள 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்குள்ள உங்களுடைய ஃபேமிலி அமைப்பு எப்படி இருக்கு, ஈக்குவலி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ரெஸ்பெக்ட்
ரெஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, சண்டை போடாம இருக்கீங்களா பேரண்ட்ஸ்குள்ள, விட்டு கொடுத்து போறீங்களா, ரெஸ்பெக்டா பிஹேவ் பண்றீங்களா, எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பாக்குறீங்களா, இந்த மாதிரியான அந்த இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ் எப்படி பில்ட் பண்ணும். ஸோ இந்த பேசிக்கான 3 வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேமிலிக்கு. இந்த பேசிக்கான 3 வேல்யூஸ் வச்சுக்கிட்டு யூ வில் பி டெவலப்பிங் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ இன்கார்பரேட்டிங் தெம் இன்டு அனதர் ஸ்டேஜ். அடுத்த லெவலுக்கு உங்களால அந்த ஃபேமிலி எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதான் பேசிக்கா மை ஃபேமிலி அண்ட் ஐ அப்படிங்கிறதுக்கு ஹவு யுவர் ஃபேமிலி லுக் லைக், வாட் ஆர் ஆல் த ரோல்ஸ் யூ ஹேவ் டு பிளே ஆன் அண்ட் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் பிரிங்கிங் அப் யுவர் சில்ட்ரன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹேவ் டு ஒர்க் அவுட். ஸோ இது ரொம்ப அவசியம். இதுதான் இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்லையா. ஸோ ஃபேமிலி அண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இதுல டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? Will you wind up the class?